நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு அதை போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நீங்கள் பண்ணணும். இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இருக்கிற முதலமைச்சர் நான் மத்திய சர்க்காரோடு ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒத்து போகிறவர் இதை செய்தால் என்ன? இதை செய்யணும். இது பார்ட்டி பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டை இப்போவே வர்ற பாலைவனம் ஆகிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த எல்லா கட்சியினுடைய நண்பர்களும் இதில் ஒரே குரலில் உரைக்கணும். நம்ம திசை திருப்புவதற்காகத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது தப்பு. மற்ற மாநிலத்தை கேட்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் மற்ற மாநிலங்களோடு சேர்த்தா உணவு கொள்ளாங்க. இந்த அரசாங்கம் நாட்டுக்கு துடிச்சு இருக்கணும் சார். துடிச்சு இருக்கணும். நாட்டுக்கு துடிச்சிருக்கணும், துடிக்கணும். தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு வெரைட்டி இருப்பார். எங்கேக்கு டெல்லிக்கே வெரைட்டி இருப்பார் தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பு சார். அதை மறுக்கணும் சார். அதை மறுக்கணும். அதுக்கு ஆதாரத்தை கொண்டு போய் காட்டி நான் சொன்ன மாதிரி எடுத்து காட்டி பாரு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, நீ இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நிச்சயமாக ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டாடணும். அந்த மந்திரி மேலே நானா இருந்தேன்னா உள்ள ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவேன். Subversing the facts. உண்மையை மறைக்கிறார். Subversing facts. உண்மை மறைக்கிறார். ஆகையினால it is a privilege. That is the rules of the assembly.